ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யா ஸ்டேல். கல்கி அவர்கள் எழுதிய தியாக பூமி கதை கேட்கலாமா? ஸ்டேஷனுக்கு வெளியே மாட்டு வண்டிகள் கிடந்த இடத்துக்கு சம்பு சாஸ்திரி போனதும் வண்டிக்காரர்களில் ஒருவன், சாமி வண்டி பூட்டட்டுமா என்றான். இன்னொருவன், அடை என்னடா சும்மா, எஜமானுக்கு தான் சொந்த வண்டி பூட்டி நிற்குதரா என்றான். ஏன் சாமி, நம் வீட்டிலேங்களா கல்யாணம் என்று முதலில் பேசியவன் கேட்டான். ஆமாண்டப்பா, கல்யாணம் 5-6 நாளும் நெடுங்கரைக்கு வரவால் யாராக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து விட்டுடணும். வண்டி சத்தம் என்கிட்டவே வாங்கிக்கணும் என்றார் சம்பு சாஸ்திரி. அதுக்கு என்னங்க, எஜமான் வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லணுங்களா? ஜோராக கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஜாம் ஜாம்னு சந்தனம் பூசிக்கிட்டு மடி நிறைய வெத்திலை பாக்கு கட்டிக்கிட்டு வரதில்லை. தயாராக வண்டியை பூட்டு நிறுத்தியிருந்த வில் வண்டிக்காரனை பார்த்து சம்பு சாஸ்திரி, என்ன நல்லான், நீயே வந்துட்டியா? நான் இன்றைக்கு நிச்சயமாக வரதா கூட சொல்லவில்லையே என்று கேட்டார். எப்படியும் இன்னைக்கு வந்துடுவீங்கன்னு ஒரு உத்தேசங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் வராவிட்டாலும் மாட்டுக்கு பருத்தி கொட்டை மூட்டை போட்டுண்டு திரும்பலாம்னு இருந்தேனுங்க. சாஸ்திரி வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். நல்லான் ஹாய் ஹாய் என்று மாட்டை முடுக்கினான். வண்டி கடகட சத்தத்துடன் போகத் தொடங்கியது. குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுத்து தெரியுமா என்றார் சம்பு சாஸ்திரி. அந்த தீட்சிதர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ காதில் விழுந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் வரன் தேட கிளம்பி 3 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுதுங்க. ஆமாம், சங்கராந்தி ஆனதும் கிளம்பினேன். போகாத ஊர் இல்லை, தேடாத இடமில்லை. அதை ஏன் கேட்குறேன்னெல்லாம், ஒன்று சரியாயிருந்தால் இன்னொன்று சரியிராது. படிப்பிருந்தால் சொத்து இராது, சொத்திருந்தால் படிப்பிராது, இரண்டும் இருந்தால் பயன் பிடிச்சிராது. இவ்வளவும் சரியாயிருந்தால் ஜாதகம் சரியிராது. ஏதோ கடைசியில் பெரியவாள் புண்ணியத்தில் இப்படி சொல்லிக்கொண்டே சாஸ்திரிகள் மடி சஞ்சியை அவிழ்த்து அதனுள் இருந்து மூளையில் மஞ்சள் தடவிய 2 ஜாதகங்களை கையில் எடுத்தார். பாக்கி எது எப்படி இருந்தாலும் ஜாதக பொருத்தந்தாங்க சரியாக இருக்கணும் என்றான் நல்லான். அப்படி இல்லை நல்லான், நாளென் செய்யும் கோலென் செய்யும் என்று அப்பர் சொல்லியிருக்கிறாப்ல. பகவான் கிருபை இருந்தால் மற்றதெல்லாம் என்னத்திற்கு, ஏதோ நம்ம திருப்திக்கு பார்க்க வேண்டியது. இப்போ நிச்சயம் பண்ணியிருக்கிற இடம் ஜாதகம் பொருத்தம் சரியாக இருக்குதுங்களா? கூடிய வரையில் பொருத்தந்தான். செவ்வாய் தோஷம் ஜாதகம். ஆனாலும் 2-3 பிரபல ஜோசியர்களை கேட்டாச்சு, பாதகம் இல்லை, பண்ணலாம்னு சொல்லிட்டார்கள். செலவு தான் நல்லான் ஏகப்பட்டது ஆயிடும் போல இருக்கு. வரதட்சணை எவ்வளோங்க? ரொக்கமாக 4000 ரூபாய். அப்புறம் அப்பா, 4000 ரூபாயா? கல்யாண செலவெல்லாம் சேர்த்தால் 10,000 ரூபாய் ஓடி போயிடுங்களே. போனால் போகட்டும் நல்லான், நமக்கு இருக்கிறது ஒரு குழந்தை. 4 வருஷம் நன்னா விளைஞ்சால் கடனை அடைச்சிட போகிறோம். அது கிடைக்கட்டுங்க, தள்ளுங்க. நம்ம குழந்தைக்கு செலவழிக்காம வேறு யாருக்கு செலவழிக்க போகிறோம்? ஆனால் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜமாய்ச்சிடுவோம் நல்லான். நீ இருக்கிற போது எனக்கு என்ன கவலை? நான் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அக்ரகாரத்து ஐயமார் ஒத்தாசையெல்லாம் வேணும். இந்த தீட்சிதர் மாதிரியே எல்லாம் இருந்தாங்கன்னா அப்படி இருக்க மாட்டார்கள் நல்லான். இந்த மாதிரி சமயத்தில் விட்டு கொடுப்பார்களா? வண்டி ஏன் இவ்வளவு மெல்ல போகிறது? மாட்டை கொஞ்சம் தட்டி ஓட்டேன் என்றார் சம்பு சாஸ்திரியர். நல்லானுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போயிற்று. சாஸ்திரியார் மாட்டை விரட்டாதே, மெல்ல போகட்டும் என்று தான் சொல்வது வழக்கமே தவிர தட்டி ஓட்டு என்று சொல்லி வழக்கமே கிடையாது. இப்போது அவர் அப்படி சொன்னதும் நல்லான் தார்குச்சியை வைத்து 2 அழுத்து அழுத்தினான். அந்த உயர்ந்த ஜாதி மாடுகள் வழக்கமில்லாத வழக்கமாக தாரினால் குத்தப்படவே ரோஷத்துடன் பீத்து கொண்டு கிளம்பின. நிறுத்து 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 என்று கத்தினார் சாஸ்திரிகள். ஏனெனில் அவர் கையில் இருந்த ஜாதகங்கள் 2ம் சாலையில் விழுந்து பறந்து போய்கொண்டிருந்தன. வண்டி கிளம்பின வேகத்தில் அவற்றை சாஸ்திரி தவறிவிட்டு விட்டார். 4 கால் பாய்ச்சலில் கிளம்பிவிட்ட மாடுகளை இழுத்து நிறுத்துவதற்கு வெகு சிரமமாய் போயிற்று. கடைசியாக வண்டி நின்றதும் சம்பு சாஸ்திரி குதித்து ஓடினார். சாலையின் இருபுறத்திலும் தேடிக்கொண்டே சென்றார். கடைசியாக மூளை கொன்றாக கிடந்த 2 ஜாதகங்களையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் வண்டியில் ஏறிக்கொண்டார். இந்த சம்பவத்தினால் நல்லானுடைய உற்சாகம் கொஞ்சம் குறைந்து போயிற்று. அவன் பிறகு சாஸ்திரியாருடன் பேச்சு கொடுக்காமல் வண்டியை விரைந்து ஓட்டத் தொடங்கினான்.